கதைக்கிறேன் கேள் குழந்தாய். உன் அன்புக்கு தகுதியானவர்களை நான் உன்னுடன் சேர்த்து வைப்பேன், அனுப்பி வைப்பேன். உனக்கு தகுதியற்றவர்களை நான் உன்னிடமிருந்து விலக வைப்பேன், உனக்கு புரிய வைப்பேன். உன் தாய் நான், உனது ஆதிபராசக்தி. எனது மகளே, மகனே, கலங்காதே, கவலைப்படாதே. உனது அன்புக்கு தகுதியற்றவர்களை உன்னுடன் சேர்த்து வைக்க ஒரு தாயினால் முடியாது. தாயினால் ஒரு குழந்தை கஷ்டப்படுவதை பார்க்க முடியாது. உனது வாழ்க்கை, உனக்கு அன்புக்கு தகுதியற்றவர்களுடன் நீ சேர்ந்தால் உனது வாழ்க்கை நரகமாகிவிடும். பின்னர் உனது வாழ்க்கையில் நீ நிம்மதியை இழந்து விடுவாய். அதை நான் விரும்பவில்லை. ஆகவே தான் உன்னிடமிருந்து அவர்களை விலக வைத்தேன். உன்னிடமிருந்து விலக வைத்ததற்கு காரணம் இதுவே. ஆதிபராசக்தியாகிய நான் எனது பிள்ளையை எப்படி கைவிடுவேன்? உனக்குரிய நேரத்தில் நான் அனுப்பி வைப்பேன். உன்னை புரிந்து கொள்வதற்கு மத்தியில் வாழ்கிறாய். அவர்களில் வெளியில் நடிப்பவர்கள் உண்மை என நம்பும் மனிதர்கள். ஆனால் உண்மையான பாசமும் அன்பும் இருப்பவர்கள் அதை ஒரு நாளும் வெளியில் காட்ட மாட்டார்கள். வெளியில் தெரியும் வண்ணம் அவர்கள் இருக்க மாட்டார்கள். அப்படி வேஷம் போடுபவர்களை உண்மையாக நம்புகிறீர்கள். அவர்கள்தான் பாவம். இப்படி இருப்பவர்கள் குறை சொல்லாதே. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டு வெளியே தள்ளி நில்லு. உன்னுடன் அவர்கள் நடித்து விட்டார்கள், உன்னை ஏமாற்றி விட்டார்கள் என புலம்பாதே. அவர்களை குறை சொல்லாதே. அவர்களின் பழக்கம் அதுதான். அவர்கள் பாசத்தை இல்லாமல் வெளியே பாசம் வைத்திருப்பது போல நடித்தார்கள். உண்மையான பாசம் வைத்திருப்பவர்கள் அநியமாக வெளியே காட்ட மாட்டார்கள். அதிக அன்பு அவர்களின் உள்ளத்தில் இருக்கும். அதை செயலாலேயே காட்டுவார்கள், சொல்லால சொல்ல மாட்டார்கள். அதிக அன்புள்ளவர்களை புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் நான் உன் அன்புக்கு தகுதியானவர்களை அனுப்புவேன். அதுவரை நீ பொறுமையாக இரு. உன்னிடம் அன்பு காட்ட யாரும் இல்லை என்று புலம்பாதே. உனக்கு நல்லது நடந்தால் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இதையே மற்றவர்களுக்கு நல்லதாய் நினைத்து பார். உன் வாழ்க்கையே அழகாக இருக்கும். உன் வாழ்க்கையே நிறைவாக இருக்கும். உன் வாழ்க்கையில் உன் நிம்மதி காற்றை வீசும். உன் அம்மா அப்பா உன்னை என் உயிராய் நினைத்து காப்பேன். உனது அம்மா அப்பாவிடம் அன்பு காட்டு. உனக்கு அன்புக்குரியவர்களை நான் உனக்கான நேரம் வரும்போது உன்னுடன் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு தகுதியற்றவர்களை உனக்கு புரிய வைக்கிறேன். நீ அதை புரிந்து கொண்டு விலகிவிடு. உன்னால் முடியாது என கலங்காதே. இந்த ஆதிபராசக்தியை வழிவிடும் எனது அன்பு குழந்தையே, உன்னை நான் எனது சேற்றுக்குள் தள்ளுவேன். உன்னை எனது நான் நரகத்தில் விடுவேன். உனக்கு அவர்கள் தகுதியற்றவர்கள் என்பதை புரிந்து கொள். எனது குழந்தாய், என்னை ஆதிபராசக்தியே என அலை. ஆதிபராசக்தியே என தினமும் கும்பிடு. உன்னை மட்டும் நேசிக்கும், உன்னையே நினைக்கும் ஒருவர் உன்னை தேடி வெகு விரைவில் வருவார். உனக்கானவன் வெகு விரைவில் வருவான். நீ காத்திரு குழந்தாய். நான் இருக்கிறேன் உன்னுடன். நீ கவலைப்படாதே. உனது மனதையும் வீட்டையும் தூய்மையாக வைத்திரு. நான் உனது வீட்டுக்குள் வருவேன். உனக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கித் தருவேன். இருக்கின்றது. கவலைப்படாதே. இதை பகிர மற்றவர்களும் பயன்பெறட்டும். வசிரஜி அருள்வாக்கு சேனலின் அருள்வாக்கு உனக்கு உரித்தாகட்டும். இந்த ஆதிபராசக்தி தாயின் அருள்வாக்கும் ஆதிபராசக்தியின் ஆசியும் என்றும் இந்த வீடியோவை பார்க்கும் இந்த குழந்தைகளுக்கு இருக்கின்றது. குழந்தாய், உனக்கு என்றும் நான் ஆசீர்வதிப்பேனாக. நீ என்றும் எனது குழந்தை என்னை கும்பிடும் மனச்சுத்தமாகவும் நம்பிக்கையுடனும் வாழ்க்கையில் போராடும் குழந்தாய். நீ எப்படி மற்றவர்கள் மாற்றி விட்டார்கள் உன்னை என்று உடைந்து போவாய். உன்னை அன்பு வைத்தவர்கள் உன்னுடன் கதைக்கவில்லையா? கவலைப்படாதே. உன்னுடன் கதைத்தவர்கள் கதைக்கவில்லை என்று அவர்கள் தான் கவலைப்படணும். உனது அன்புக்கு அவர்கள் பாத்திரமற்றவர்கள். அவர்கள் உன்னுடன் அன்பாக இருப்பது போல் நடித்தார்கள். அன்பாகவும் பாசமாகவும் இருப்பவர்களால் ஒரு நாளும் கோவித்து கொண்டு நீண்ட காலத்துக்கு கதைக்காமல் இருக்க முடியாது. மீண்டும் கதைப்பார்கள். அன்பு உடையவர்கள் ஒரு நாளும்
விட்டுட்டு போக மாட்டார்கள். அவர்களால் விலக முடியாது. உனக்குரியவன் வெகு விரைவில் இந்த ஆதிபராசக்தியே உனக்கு காட்டுவாள், உன்னுடன் சேர்த்து வைப்பாள், உன்னுடன் அனுப்பி வைப்பாள். நல்லது நடக்கும். சந்தோஷமாக இரு குழந்தாய். கவலையை விடு. உனக்கான செயலில் இறங்கு. உனது வெற்றியை நிர்ணயி. நீ உனது காலில் நின்று உழைத்து முன்னேறு. நல்லெல்லைக்கு வா. உனது உயர்வு உன்னை விட்டு உன்னை ஏமாற்றி விட்டு சென்றவர்கள் அதை பார்த்து கவலைப்படும் நிலைக்கு நீ உயர்ந்து நின்று வாழ்க்கையில் காட்டு. உனக்கானது. உனக்கு அன்பு உன்னில் நேசிக்கக்கூடியவர் உன்னிடம் அன்பு காட்ட யாருமில்லை என்று புலம்பாதே. உன்னிடம் அதிகம் அன்பு உடையவர்களாக நான் கொண்டு வந்து உன்னுடன் சேர்த்து வைப்பேன். நீயே தெரிந்து கொள்வாய். ஆதிபராசக்தி உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே குழந்தாய்.